ஹலோ மக்களே 618வது விஷயத்துல போயிரலாம். போன விஷயம்னு பார்த்தா ட்ரஃபலகர்லாம் வந்து ஒரே வெட்டு வெட்டுறான். வெட்டுன அடுத்த செகண்ட் சீலிங்ல இருக்க எல்லாமே உடைஞ்சு கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. மக்கள்லாம் செதறாங்க. என்னதாண்டா இங்க நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா முஹியோரா க்ரூ ஒவ்வொரு பக்கமும் ஒன்னு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் லாவு ஸ்மோக்கர்ஸ் வந்து வெறும் கதையை முடிச்சுட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம லூஃபி கூட வந்து சீசர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த பாய்சன் கேஸ் அப்படியே அப்சர்வ் பண்ணி அவன் ஒரு பெரிய ஜந்து மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உசப்போ வந்து அங்க இருக்க ரிசர்ச் எல்லாம் மனிப்புலேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் லூஃபியால மட்டும் தான் உங்களால காப்பாற்ற முடியும், வேற எவனாலே உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றான். டேய் சீசரு கதையை முடிக்க நான் வந்துட்டேன்டா, உன் மூஞ்சன் மேல பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு கம் கம் கிரிசில் மேகனம்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல வாரான் லூஃபி. பார்த்தா அவன் பவர் யூஸ் பண்ணி லூஃபியை லாக் பண்ணலான்னு பாக்குறான். ஆனா லூஃபியை அடிச்சு பறக்க விட்டுட்டான். அவனை அடிச்ச அடியில ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா அவன் செதறிக்கிட்டு இருக்கான். லூஃபியை அடிச்சு இந்த ரூம்ல இருந்து வேற ரூமுக்கு அடிச்சு பறக்க விடுதான். செதறிட்டான். மோமோனஸ்க்கு எல்லாம் முழிக்கிறானுக்கு என்னதாண்டா நடக்குன்னு சொல்லிட்டு லூஃபி மாச காமிச்சு நின்னுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா லூஃபி அடிச்சு அடி அங்க மட்டும் தெரியல, மொத்த உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கி ஏகப்பட்ட புரோக்கர்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சீசரையும் அடிச்சு நொறுக்கிட்டானடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இவன் சாதாரண ஆள் கிடையாதுன்னு நினைக்கேன், இதை கண்டிப்பா மாமாக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிக் மாமா ஆள் சொல்றாங்க. ஜோக்கர் இப்ப என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு யோசிக்கிறானுங்க. அடே இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்களாடா, அலையன்ஸ் போட்டாங்களா, இது வந்து புது உலகத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கன்னு சொல்றாங்க. கில்லர் இன்னொரு பக்கத்துல இருந்து தான் பாத்துக்கிட்டு இருக்கான். இது எல்லாமே புரோக்கர் ஏரியாக்கு எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிக்கி என்னன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் பில்டிங்ல உடைய ஆரம்பிக்கி மோக்காவையே தூக்கிட்டு போறாங்க. பார்த்தா ஜிபே எல்லாம் மாசா காமிச்சிட்டு போறாங்க. மெடிக்கல் டீம்ல யாருன்னு காட்டும்னு சொல்லிட்டு சோப்பர் தான் நீங்க பார்த்து இருந்துக்கோங்க, நாங்க தூக்கிட்டு போறோம்னு சொல்லிட்டு மோக்காவை தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. டேய் நான் பேசுறது கேட்கான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா நம்ம உசப்போட குரல். என்னன்னு பார்த்தா அந்த மெயின் ரூம்ல இருந்து சத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். டேய் 6 பில்டிங்ல நான் இருக்கேன்டா, நான் உங்க எல்லாத்தையும் வழி காட்ட போறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேமராலையும் பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் வழி சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் காய்ஸ் வேகமா வாங்கடா, 6 பில்டிங் நோக்கி வாங்கடா, நீங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டீங்க, உங்க எல்லாத்தையும் நான் காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு உசப் பேசிக்கிட்டு இருக்கான். இங்க என்னன்னு பார்த்தா எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கானுங்க. ஏன் மாஸ்டர் இப்படி பண்ணாரு, இப்படி பண்ணிருக்க மாட்டாரு, நான் நல்லவர் தானே நினைச்சேன்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்லாம் அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பினதுக்கு இப்படி ஏமாத்திட்டோம்னு சொல்லிட்டு யோசிக்கிறானுங்க அவனுங்க. டேய் இங்க படியை கண்டுபிடிச்சோம், வாங்கடா வாங்கடான்னு சொல்லிட்டு எல்லாரும் வேகமா ஓடி வராங்க. மோக்கா என் கூடயே இருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பரா பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா இங்க என்னன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் என்னன்னா நம்ம ப்ரூக்கு வந்து கின்னிமோனை தூக்கிட்டு வரான். என்னன்னு பார்த்தா கின்னிமோனுக்கு வந்து பாய்சன் கேஸ் அட்டாக் ஆயிருச்சு. டேய் என்னடா கின்னிமோன் செதறிட்டான்னு சொல்லிட்டு சோப்பரோ ஷாக் ஆகுறான். பார்த்தா ப்ரூக்கு ஒண்ணுமே ஆகல. எக்ஸாமினேஷன் ரூம்ல வந்து ஏகப்பட்ட குழந்தைகள் இருந்தாங்க, அவங்கள காப்பாத்திக்கிட்டு இருந்தோம். அப்பதான் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அப்போ ஒரு பொண்ணை மீட் பண்ணா, மோமோனஸ்கி வந்து ஒரு சின்ன டிராகனா மாறிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொன்னா. அதை கேட்டுட்டு நம்ம ஆளு வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டான். அவன் வெட்டி விஷ்ணுதான் இவன் நினைச்ச டிராகன் நினைச்சு தேடி போக ஆரம்பிச்சான். ஸ்ட்ரெயிட்டா போய் பாய்சன் கேஸ்ல போய் விழுந்துட்டான். அந்த நேரத்தையும் உறைஞ்சிடவே செஞ்சுட்டான். என் உடம்புல ரத்தம் இல்லாதனால எனக்கு ஒன்னும் ஆகலன்னு சொல்லிட்டு ப்ரூக்கு பழைய விஷயத்த சொல்றான். இப்ப என்ன பண்ணு இப்ப என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ப்ரூக் அங்கங்க ஆடிக்கிட்டே இருக்கான் அவன். டேய் இப்ப எதை யோசிக்க நேரம் இல்லடா, நீங்க அந்த இடத்த விட்டு கிளம்புங்க, 6 பில்டிங் நோக்கி போங்கன்னு சொல்லிட்டு நம்மால வந்து உசப் எல்லா இதுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஜெட்டு வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. வாங்கடா 6 பில்டிங் போவோம், 6 பில்டிங் போன்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் ஓடி வராங்க. நாமியும் வழி வகுத்து கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. டேய் லூஃபின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. நாமி நீ வந்துட்டேன்னு சொல்லி லூஃபி என்ஜாய் பண்றான். ப்ரௌன் பீரியட் கீழே கிடக்குறாரு, நல்லா இருக்காரான்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவர் நல்லா தான் இருக்காரு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது சொல்றாங்க. மோமோனஸ்கியோ பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் மோமோ சொன்ன பத்தியா, குழந்தை பத்தியில நீ ஒண்ணு யோசிக்க தேவையில்ல, நம்ம வயலுக்கு பாத்துருப்பான்னு சொல்லி லூஃபி பேசி இருந்திருப்பான். அதே மாதிரி லூஃபியோட குரூ காப்பாத்தி தூக்கிட்டு வந்துட்டாங்க. நாமி எல்லாரும் நான் ஒன்னா வந்துகிட்டு சொல்லிட்டு ஜெட்டு விதத்துல வரானுங்க. என்னன்னு பார்த்தா சாஞ்சி ஜோரோ எல்லாரும் வராங்க. ஒரு பக்கம் அந்த பொண்ணை தூக்கிட்டு வரதுனால இவங்க கொஞ்சம் ஸ்லோவா வராங்கன்னு நினைக்கின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரோபின் அப்படி பின்னாடி திரும்பி பாத்துக்கிட்டு இருக்கா. இங்க என்னன்னு பார்த்தா ஒவ்வொரு பசங்களையே காப்பாத்திட்டு வந்துகிட்டே இருக்காங்க. டஷிக்கி வந்து சேருதா. ஸ்மோக்கர் சான் நீங்க எங்க போனீங்கன்னு சொல்லிட்டு டஷிக்கியோ முழிச்சுக்கிட்டு இருக்கா. ஸ்மோக்கர் ட்ரஃபலகர்லாம் ஒன்னா நடந்து வரானுங்க. இது நம்ம பண்ணியே திரும்பணும்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் கேக்குறான். ஆமா இதான் வந்து சேடோட டிரான்ஸ்போர்ட் கண்டெய்னர் சொன்னாங்க, இதை நம்ம விட்டுட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து இழுத்துட்டு போறானுங்க அவனுங்க. இந்த இடம் சீக்கிரம் கொலாப்ஸ் ஆயிரும், நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகணும்னு சொல்லிட்டு ட்ரஃபலகர்லாம் அதை இழுத்துட்டு வரான். டேய் லூஃபின்னு சொல்லிட்டு வராங்க. ட்ராஃப் ஸ்மோக்கி வந்துட்டீங்களாடா, நீங்க வரதை எதிர்பார்க்கலன்னு சொல்றாங்க. ட்ரஃபலகர்லாம் ஸ்மோக்கர்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றானுங்க G5 சோல்ஜர்ஸ். ஒரு பக்கம் டஷிக்கி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டா. நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க, நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கானுங்க G5 சோல்ஜர்ஸ். டேய் முகியோரா அந்த சீசர் எங்கடா போனான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. அவனை இங்க தாண்டா அடிச்சு ஏர்ல பறக்க விட்டுட்டேன், கொஞ்சம் பறந்து போயிட்டான்னு சொல்றான். டேய் உன கிட்னாப் தானடா பண்ண சொன்னேன், என்னடா பண்ணி வச்சிருக்கன்னு சொல்லிட்டு ட்ரஃபலகர்லாம் செதறதான். அவன் அங்கதான்டா செதறி கிடப்பான்னு சொல்றான். அவன் ஓடிட்டானோ என்ன செய்யன்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க அவனுங்க. இதாண்டா உன்னை நம்ப மாட்டேன், சரி அவனை வர இங்க இருந்து தூக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு ட்ரஃபலகர்லாவோ கத்திக்கிட்டு இருக்கான். லூஃபி டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். வெளியோ பாய்சன் கேஸோ பறக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே சீசர் குளோன் பார்த்த வேலை தான். ஒவ்வொரு இடமா பாய்சன் குளோனும் உள்ளேயும் வர ஆரம்பிக்குது. இவங்க எப்படி இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக போறவனே ஒன்னும் புரியல. ஒவ்வொரு பில்டிங்கே கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது.
வருது. என்னன்னு பார்த்தா சோப்பர் வந்து மோக்காவை தூக்கிட்டு ஜெட் வேகத்துல ஓடி வராங்க. உசப் தான் எல்லாத்துக்கும் வழி சொல்லிக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் வாங்கடான்னு சொல்லிட்டு பிரவுன் பீரியடுக்கு செதறி கிடக்குறாரு. கவலைப்படாதீங்க, சோப்பர் வந்தோடனே உங்களை சரி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. உடனே நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. டேய் லூஃபி, அவங்க ஓகே தானு சொல்லிட்டு கேக்குறாவா. கவலைப்படாத, நம்ம ஆளுகளுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்றான் லூஃபி. நான் அவங்கள மேல நம்பிக்கை வச்சிருக்கேன், அவங்க வந்தே திருவாங்கன்னு சொல்றான் லூஃபி. இங்க ஒரு பக்கம் பைக்கு நேரத்துல பங்கு கசாடு கொஞ்சம் வெளியே தான் காட்டுறாங்க. வானத்துல ஏதோ ஒரு ஹெலிகாப்டர் பறந்து வருது. என்னன்னு பார்த்தா பேபி 5ம் அவங்களோட ஆளுகளும் தான் வராங்க. டொங்கியோட்டோ டொஃப்ளமிங்கும் தான் அனுப்பி வச்சிருந்திருக்கான். இந்த ஜோக்கர் என்னோட ஃபியான்சியவே கொண்டுட்டான், இதுக்காண்டி இந்த ஹோல் ஐலண்டே அழிப்பன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவளும் வந்து அவங்க ஆள்ல ஒருத்தி தான் இவா. நான் யாரெல்லாம் வந்து நேசிச்சனோ அதுல 8 பேரை இவ கொண்டுட்டான், இவனை விட்டு வைக்க போறதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் பார்த்தா ஹெலிகாப்டர் மாதிரி வந்தது. ஹெலிகாப்டரே கிடையாது, அவன் தான் பஃபல்லோ. ஹெலிகாப்டர் மாதிரி ஏர்லே பறந்து வராம அவன் எதுக்கு இப்படி பண்றான்டான்னு சொல்லிட்டு பேபி 5 கட்டுக்கிட்டு இருக்கா. உன்னை ஒரு தங்கச்சி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். வேற யாரும் வந்து உன்னை கொடுமைப்படுத்திட கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பாஸ் இப்படிலாம் பண்ணாரு, ஏன் இதை புரிஞ்சுக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டு பஃபலோ கட்டிக்கிட்டு இருக்கான். என்னை யாரா மேரேஜ் பண்றான்னு நினைக்கிறாங்களோ, இப்படி செஞ்சுட்டானு சொல்லிட்டு ஒவ்வொன்னையா அவ யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. வந்த ஒருத்தன் வித்தியாசமா இருக்காங்க. அவன் மட்டும் நீ பார்க்க மறந்துருந்தா உயிரையோடச்சு இருந்திருப்பான்னு சொல்லிட்டு பேபி 5 யோசிச்சுக்கிட்டு இருக்கா. உன்னை யாராச்சும் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு கேட்டா நீ நோவும் சொல்ல மாட்டுக்க, நீ தேவையில்லாம எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஆக்கிருதியன்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அது என்னோட காசு, நீ தேவையில்லாம வராத, என் லைஃப்குள்ள நுழையாதீன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். உனக்கு காசு ஒன்னா சொல்லு, நான் உனக்கு 2 மில்லியன் பெரிஸ் தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை இவனும் நீ நேசிக்கிறானு சொல்லிட்டு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்காவா. ஒரு தடவை நம்ம மிஷன் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம 2 யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அதை பத்தி யோசிக்கவே இல்லை. அவன் இந்த மிஷனை முடிக்க சொன்னா, அதுக்காண்டி இங்க வந்தேன், ஆனா என்ன நடந்தாலும் அவன் கதையை முடிக்காம இருக்க போறதுன்னு சொல்லிட்டு பேபி 5 பேசிக்கிட்டே போறாங்க. பங்கு கசாடுக்கு வந்துட்டோன்னு சொல்லிட்டு ஏர்ல பறந்து வரானுங்க. இதான் சீசரோட ஐலண்டான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கிறதுல சடனா குறி வைக்கிறா. இந்த ஒரு ஃபயர் அட்டாக்க போட போறோன்னு சொல்லிட்டு பேபி 5 அங்கிருந்து ஒரு டார்கெட்டை போடுதா. வானத்துல பறக்காவா. பஃபலோவோ வானத்துல இருந்து அப்படியே சுத்திக்கிட்டு கீழே வரான். மை டைஃபூன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பவரை போட்டு விடுதான். பார்த்தா சுத்தி இருக்க கேஸ் அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டு பறந்துகிட்டு போறாங்க. போய்கிட்டே இருக்கிறதுல சேடுன்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் வேற இருக்கு. இதுதான் அந்த கப்பலான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. மோனாட்டு வெர்கோ சீசர் வரது வர நம்ம அங்க வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேபி 5 பாத்துக்கிட்டு இருக்கா. கேசினோன்னு சொல்லிட்டு பறந்துகிட்டு வரான். ஸ்ட்ரைட் அந்த இடத்த நோக்கி போறாங்க. பார்த்தா அங்க ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அங்க என்னடா சத்தம் கேக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சடனா அதை நோக்கி ஏதோ ஒரு அட்டாக் மாதிரி ஏர்ல பறந்து நின்னுகிட்டு இருக்கு. என்னடா வருது, ஏதோ டேங்கர் வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. பேபி 5 டார்கெட்டை குறி வச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அங்க ஏதோ ஒரு ஹியூமன் வந்து தான் கிடக்குறான்னு சொல்லிட்டு பாக்குறா. அது நம்ம சீசர் குளோன் தான். அடிச்சல்ல இங்க வந்து உளுந்து கிடக்குறான். அவன் உளுந்து கிடக்குறான். அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த செகண்ட் வந்து ட்ரெஸ் ரோசாவை தான் கட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம டொஃப்ளமிங்கோவுக்கு வந்து பஃபலோ கால் பண்றான். பங்கு கசாடுக்கு இப்போ தான் சார் வந்தோம், ஆனா மாஸ்டர் சீசர் இங்க செதறி கிடக்குறான், ரத்த வெள்ளத்துல கிடக்குறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் சீசர் அங்கிருந்து ரெக்கவர் பண்ணி ட்ரெஸ் ரோசாவை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்றாங்க. சரி பாஸ், நாங்க ரெக்கவர் பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு பஃபலோ போறான். ஆனா மோனாட்டுக்கும் மத்தவங்களுக்கு என்ன செய்யன்னு சொல்லி கேக்குறாங்க. அவன் என்ன செய்யறானோ அதை மட்டும் செய்யன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் காப்பாத்துறாங்க. மிச்சம் 2 பேரும் அங்கேயே விட்டுட்டு வர பிளான் பண்ணிட்டானுங்க. இவன் என் பக்கத்துல இருந்தா நான் எதனாலும் இங்க வச்சே கிரியேட் பண்ணுவேன், அவன் ஒருத்தனால மட்டும் தான் சேடை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் இங்க என்னன்னு பார்த்தா லூஃபி அடிச்செல்லாம் எங்கேயே செதறிட்டான். எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேய் எல்லாரும் ட்ரக்கு மேல ஏறங்கடான்னு சொல்லிட்டு ட்ரஃபலகர்லாவா கத்துறான். இன்னும் சோப்பர் காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிளம்புன்னு சொல்றாங்க. ஆனா லூஃபி மூவ்மெண்ட்டே கொடுக்காம அப்படி நின்னுக்கிட்டு இருக்கான். பஃபலோ பேபி 5 தான் காட்டுறாங்க. ஸ்ட்ரைட்டா வந்து சீசர் பக்கத்துல வராங்க. என்னதான்டா நடக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டேய் இங்க எவனோ ஒருத்தன் இருக்க மாதிரி தெரியுதுடான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னதுடான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அது என்னன்னு பார்த்து நம்ம பிராங்கி தான் மாசா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஜெனரல் பிராங்கின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டேய் இது என்னடா ஒரு ரோபோட் நிக்கின்னு சொல்லிட்டு பேபி 5 பாத்துக்கிட்டு இருக்கா. என்னடா ஒரு பறவை பறந்து வருதுன்னு சொல்லிட்டு பாக்குறான். என்னன்னு பார்த்தா டொஃப்ளமிங்கோட ஆளு. அதோட முடியாத கிடையாது சொல்லி சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பெல் பட்டன் கம்பறாங்க. See you bye.